أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف: إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அற்புடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்களின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் இந்த ரமலான் தொடர் சொற்பொழிவை தவறாமல் தொடர்ச்சியாக கேட்டு வரும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாத தொடர் உரையின் மூலம் அறியப்படாத, பிரபலம் இல்லாத சில சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் அறிந்து வருகிறோம். அதில் ஏறக்குறைய 5 சஹாபாக்களுடைய வரலாறை நாம் தெரிந்து கொண்டோம். அந்த சஹாபாக்களுடைய வரலாறு எந்த அளவுக்கு ஞாபகத்திலே இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனாலும் கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மறக்காமல் நம்முடைய சிந்தனையில் அவற்றை பசுமையாக வைப்பது நமது கடமை. இதுவரை நாம் பார்த்த, தெரிந்து கொண்ட அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை, அதாவது யார் யாரை நாம் தெரிந்து கொண்டோம் என்பதை சுருக்கமாக பதிவு செய்துவிட்டு 6வது சஹாபியாக நாம் இன்று உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழருடைய வாழ்க்கையை பற்றி சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். நாம் என்னென்ன சஹாபாக்களை பார்த்துருக்குறோம் அப்படின்னா, அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, உமைர் இப்னு வஹ்ப் ரலியல்லாஹு அன்ஹு, ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு. மொத்தம் 5 சஹாபாக்களுடைய சரிதங்களை நாம் தெரிந்திருக்கிறோம். 6வதா இன்று இப்பொழுது உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நாம் தெரிய போகிறோம். அன்பிற்குரியவர்களே, இவர் தாயிஃபை சேர்ந்த ஒரு நபித்தோழர். தாயிஃப் நகரத்துக்கு தலைவராக இருந்தவரும் கூட. ஆனா ஒரு டிராபேக் என்னன்னா, ஃபத்ஹு மக்காவுக்கு முன்னாடி இவர் இஸ்லாத்தை ஏற்கல. ஃபத்ஹு மக்காவுக்கு பின்னாடி தான் என்ன செஞ்சாரு, இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு சொன்ன மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னா, நபிமார்களுடைய 2 நபிமார்களுடைய தோற்றம் 2 சஹாபாக்களுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. ஒன்னு யாருன்னு சொன்னா மூசா அலைஹி சலாம், அவர்களுடைய தோற்றம்
ஷனூஆ கோத்திரத்திலே உள்ள ஒரு சஹாபியினுடைய தோற்றத்திலே அவர்கள் இருந்தார்கள். ஷனூஆ கோத்திரத்தில் உள்ள ஒரு சஹாபிக்கு தரப்பட்டது. நபி அவர்கள் இதை சொல்றாங்க, மேராஜுக்கு போன சமயத்துல நான் இதை பார்த்தேன். இரண்டாவது, ஈசா அலைஹி சலாம் அவர்களுடைய அந்த சாயல், அந்த தோற்றம் உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபித்தோழருக்கு, மனிதருக்கு வழங்கப்பட்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு மிகு ஒரு சஹாபி தான். அன்பிற்குரியவர்களே, இவர் ஃபத்துஹ் மக்காவுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே தன் சமூகத்துக்கு திரும்பி சென்று இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்று நபி அவர்களிடத்தில் அவர் அனுமதி கேட்டார். அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பல நாட்கள் எல்லாம் ஆகவில்லை, பல மணி நேரங்கள் எல்லாம் ஆகவில்லை. இந்த பக்கம் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு, இந்த பக்கம் தன் மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல பர்மிஷன் கேட்கிறார். அப்படின்னா அல்லாஹ்வுடைய தீனுக்காக உழைப்பதில், உதவுவதில் அவருக்கு இருந்த ஆர்வத்தை நாம பார்க்கணும். காலங்காலமா இஸ்லாத்துல இருக்கிறோம், இஸ்லாத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இஸ்லாத்தை 4 பேருக்கு எடுத்து சொல்லணுமே, அதை மற்றவர்கள் பின்பற்றணுமே, அல்லாஹ்வுடைய தீனுக்கு நாம கொஞ்சமாவது உதவி பண்ணணுமே என்கிற சிந்தனை இல்லாமல் வாழக்கூடிய நமக்கு மத்தியில உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்லாத்தை ஏற்ற கையோட தன் சமூகத்துக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லணும், அதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேட்டோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உருவாவே நீங்கள் உங்க மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்றத கொஞ்சம் தாமதப்படுத்துங்க. இஸ்லாத்தை ஏற்ற கையோட உங்க ஊருக்கு திரும்பி சென்று நீங்க சொன்னீங்கன்னா அந்த மக்கள் உங்களை கொன்று விடுவார்களோ என்கிற பயம், அச்சம் எனக்கு இருக்கு அப்படின்னு நபி அவர்கள் சொல்றாங்க. இப்படி ஏன் சொன்னாங்கன்னா, நபி அவர்களுக்கு ஏற்கனவே முன் அனுபவம் இருக்கு, அப்படித்தானே? தாயிஃப் மக்களிடத்துல இஸ்லாத்தை எடுத்து சொல்ல போய் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? கல்லால் துரத்தி அடித்தார்கள், கடுமையாக காயப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் சந்தித்த மிகப்பெரிய சோதனையான ஒரு நாள் என்றால் எதை தான் குறிப்பிடுவார்கள்? தாயிஃப் நகரத்துல நடந்த அந்த நிகழ்வை தான் குறிப்பிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி முன் அனுபவம் இருக்கிறதுனால தான் நபி அவர்கள் என்ன செய்யறாங்க? வேணாம், கொஞ்சம் தாமதப்படுத்துங்கிறாங்க. ஆனா உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அப்படியெல்லாம் நடக்காது. என் மக்கள் என்னை கொல்ல மாட்டார்கள். என் மேல மிகுந்த மரியாதையையும் கண்ணியத்தையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நான் தூங்குனா கூட என்னை யாரும் எழுப்ப மாட்டாங்க, தானா தூங்கி எந்திரிக்கட்டும் என்று விட்டு விடுவார்கள். அந்த அளவுக்கு கண்ணியம் வச்சிருக்கிற மக்கள் என்னை கொல்வார்களா? நிச்சயமா அந்த மாதிரி நடக்காது. உங்க அனுமதி மட்டும் கொடுங்க, நான் என் மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறேன் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. சரி, இவ்வளவு நம்பிக்கையோட உறுதியோட வற்புறுத்தி கேட்கிறாரே என்பதற்காக நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க? அனுமதி தந்தார்கள். உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தாயிஃபுக்கு திரும்புகிறார். தாயிஃபுக்கு திரும்பி அங்க தாயிஃபுடைய கோட்டையில ஏறி என்ன செய்யறாரு? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறி, என் தாயிஃப் மக்களே, நீங்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், வெற்றி அடைவீர்கள். நீங்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் அப்படின்னு என்ன செய்றாங்க? இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. மக்கள் எல்லாம் அந்த கோட்டைக்கு முன்னால கூடி நின்று அவரை ஏசுனாங்க, பேசுனாங்க, சபிச்சாங்க, அவரோட விவாதத்துல ஈடுபட்டாங்க, கடுமையா நடந்துக்கிட்டாங்க. இவர் சொன்ன மாதிரி மரியாதை வைத்திருந்த மக்கள் தான், கண்ணியம் வச்சிருந்த மக்கள் தான்.
ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த மக்கள்லாம் அவருடைய மரியாதையை காத்துல பறக்க விட்டாங்க. அவர் மேல வச்சிருந்த கண்ணியத்தை தூக்கி வீசிட்டாங்க, கடுமையா பேசினாங்க, சபிச்சாங்க. இதுக்கு தான் எங்க எல்லாரையும் இந்த கோட்டைக்கு முன்னாடி நீ ஒன்று கூட்டினாயா அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டு எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. மறாவது நாள் சுபுவுக்கு பிறகு அதே மாதிரி தாயிஃபுடைய கோட்டையில ஏறி கலிமாவை சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் மக்களுக்கு என்ன செய்யறாரு, அழைப்பு கொடுக்கிறார். அப்படி அழைப்பு கொடுக்கிற சமயத்துல இப்போது அந்த மக்கள் தங்களது வாயால் பேசவில்லை, அம்பால் பேசினார்கள். கோட்டைக்கு முன்னாடி கூடியிருந்த அந்த மக்கள் எல்லாம் அம்புகளை என்ன செய்றாங்க, சரமாரியா அவரை நோக்கி விடுகிறார்கள். அந்த அம்புகளை அவர் பார்த்து கொண்டு அப்படியே இங்கும் அங்குமாக நகர்ந்து அதிலிருந்து தன்னை ஒரு தற்காத்துக் கொள்கிறார். யாரு? உருவத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனாலும் கூட அதுல ஒரு அம்பு அவரது வலது இடுப்பிலே பட்டது. வலது இடுப்புல பட்டவுடனே அப்படியே அந்த கோட்டையிலேருந்து சரிஞ்சு கீழே விழுறார். உருவத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்களோ, எதை பயந்தார்களோ அது அவருக்கு அங்கே நடந்தது. அம்பு பட்டாலே பெரிய ஆபத்து, பெரிய காயம், அப்படித்தானே? இதுல அம்பு பட்ட பிறகு அந்த கோட்டையில இருந்து கீழே வேற விழுந்திருக்காரு. இன்னும் அவருக்கு என்ன ஆச்சு? வெறும் படுங்காயம் ஏற்பட்டது. மௌத்த அநேகமா நெருங்கிட்டார். அப்ப மௌத்த நெருங்கின அந்த சமயத்துல மக்கள் எல்லாம் கேட்டாங்க, அவங்களுடைய குடும்பத்தினர், உங்களுக்கு நடந்த இந்த நிகழ்வை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ உருவத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கராமத்துன் அக்ரமனி அல்லாஹு பிஹா வ ஷஹாதத்துன் சாக்கஹ அல்லாஹு பிஹா. அல்லாஹ் எனக்கு கொடுத்த கண்ணியமாகவே இதை நான் கருதுகிறேன். அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஷஹாதத்தாகவே இதை நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியா என்னை சுமந்து சென்று மக்காவிலே அடக்கம் செய்து விடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அங்கே என்னை என்ன செய்யுங்க, அடக்கம் செய்யுங்கள் அப்படின்னு இறுதி வசியத்தும் செஞ்சுட்டு அவர் இறந்து விடுகிறார். அவருடைய குடும்பத்தினர் உருவத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவுக்கு சுமந்து என்ன செய்றாங்க, அடக்கம் பண்றாங்க. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் இடையே உள்ள தூரம் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர். அந்த 90 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து அவரை சுமந்துட்டு மக்காவில் என்ன செய்றாங்க, அடக்கம் செய்கிறார்கள். உருவத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய மரண செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. நபி அவர்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே என்ன சொன்னாங்க, வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. உஸ்துல் காபா, காட்டு சிங்கங்கள் அப்படின்னு ஒரு வரலாறு நூல் இருக்கு. இந்த நூலை இமாம் இப்னுல் அசீர் ரஹிமஹுல்லா என்ற வரலாற்று அறிஞர் எழுதியிருக்கிறார், பல பாகங்களை கொண்டது. அந்த வரலாறு நூல்ல பதிவு செய்யப்படுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மரண செய்தியை கேட்டு சொன்னாங்க, மஸலு உர்வா ஃபி கௌமிஹி மஸலு சாஹிபி யாசீன். உருவா செய்த இந்த தியாகம், உருவானுக்கு நடந்த இந்த நிகழ்வு யாருடைய நிகழ்வுக்கு ஒப்பானது என்றால், யாருடைய தியாகத்துக்கு ஒப்பானது என்றால், அல்லாஹ் யாசின் சூறாவிலே ஒரு தியாகியுடைய வரலாறை கூறுகிறானா இல்லையா, அந்த தியாகியுடைய தியாகத்துக்கு ஒப்பானது அப்படின்னு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டு. ஒரு தியாகியை இன்னொரு தியாகியோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிட்டு உதாரணமிட்டு சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, சூரத்து யாசின் எவ்வளவு முக்கியமான சூரா திருமறை திருக்குரான்ல. யாசின் சூரான்னு சொன்னாலே முஸ்லிம் உம்மத்துக்கு அவ்வளவு மஹப்பத்து வந்துடும். அதை ஓதுறாங்களோ இல்லையோ, யாசின்னு சொன்னாலே அப்படியே உருகிடுவாங்க. ஆனா அந்த சூறாவுல இருக்கிற
அல்லாஹ் சொல்ற அந்த வரலாறை நாம படிச்சோமா? அந்த வரலாறை நாம உள் வாங்கணுமா? அந்த வரலாறுல இருக்கிற பாடமும் படிப்பினையும் நமக்கு கிடைத்ததா? இதுதான் முஸ்லிம் உம்மத்து இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். சும்மா ஓதிட்டு போறதுனாலயோ அல்லது அதனுடைய அர்த்தங்களை தெரிகிறதுனாலயோ பலன் இருந்து விட முடியாது. அதுல இருக்கிற படிப்பினைகளை உணரணும். என்ன வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? அன்பிற்குரியவர்களே, உர்வா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகம் எவ்வளவு பெரியது, மகத்துவமிக்கது என்று நாம் அறிவதாக இருந்தால் யாருடைய தியாகத்தை தெரியணும்? சூரா யாசின்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தியாகியுடைய தியாகம் நமக்கு தெரியணும். அப்பதான் விளங்கும். என்ன செய்தி அப்படின்னா, துருக்கியில அன்தாக்கியா என்கிற ஊருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே நேரத்தில் 3 இறை தூதர்களை அனுப்புறான். 3 இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட ஒரே இடம் இது மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. 2 நபிமார்கள் வந்திருக்காங்க ஒரே நேரத்தில். ஆனா 3 நபிமார்கள் ஒரே நேரத்தில் வந்ததே இல்லை. 3 நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பியிருக்கான் அந்த ஏரியாவுக்கு. 3 நபிமார்கள் போய் தாவா பண்றாங்க, தௌஹீத சொல்றாங்க, இஸ்லாத்தை சொல்றாங்க, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துறாங்க. அந்த மக்கள் கேட்கவில்லை. அந்த 3 நபிமார்களையும் அவர்கள் எதிர்க்கிறார்கள். கடுமையா வாக்குவாதத்துல சண்டையில ஈடுபடுறாங்க. அப்பதான் அந்த ஊர்ல இருந்த ஒரு வாலிபர், அவர் வாலிபர் தான், அவர் பேரு ஹபீபுன் நஜ்ஜார் என்று தஃப்சீரிலே சொல்லப்படுது. இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் அவங்களுடைய பேரை என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. ஹபீபுன் நஜ்ஜார். இவர் ஒரு வாலிபர். இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு ஓடி வர்றாரு. அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், வஜாஅ மின் அக்ஸல் மதீனதி ரஜுலுன் யஸ்ஆ. அந்த ஊரின் எல்லையிலிருந்து ஒரு வாலிபர், ஒரு மனிதர் ஓடி வந்தார். ஓடி வந்து, யா கௌமி இத்தபிஉல் முர்சலீன், என் சமூகமே இறை தூதர்களை பின்பற்றுங்கள். இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததூன், உங்களுக்கு நேர்வழியை சொல்லிக் கொடுக்க யார் கூலி கேட்கவில்லையோ அத்தகைய இறை தூதர் சொல்வதை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. வமா லிய லா அஅ்புதுல் லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன், என்னை படைத்த அல்லாஹ்வை வணங்காமல் இருக்க எனக்கு என்ன நேர்ந்தது? நாமெல்லாம் இறந்து அவனிடம்தான் திரும்ப இருக்கிறோம் அப்படின்னு அந்த இறை தூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணி, நீங்க இஸ்லாத்தை ஏற்கலன்னா என்ன, நான் ஏற்கிறேன் அப்படின்னு அந்த சபையில அறிவிக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த மக்களுடைய கோபம் எல்லாம் அப்படியே அவரின் பக்கம் திரும்பியது. எல்லா மக்களும் சேர்த்து அவர் அதே இடத்துல அடிச்சு மிதிச்சு கொண்டுட்டாங்க. ஒரு ஊரே சேர்ந்து ஒரு ஆளை காலி பண்ணிருக்கு. ஒரு ஊரே சேர்ந்து ஒரு மனிதரை கொலை செய்திருக்கிறார். இங்கேயும் அப்படித்தானே நடந்திருக்கு. இங்க உர்வத்து இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும்தான் இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க, கலிமாவை சொல்றாங்க. ஊரே சேர்ந்து என்ன செய்யுது, கொல்லுது. யாரும் உதவிக்கு வரல, யாரும் சப்போர்ட்டுக்கு வரல, யாரும் பாதுகாக்கவும் வரல. அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஊரே சேர்ந்து அடிச்சு கொள்றாங்க. அப்படின்னா பாத்துங்க எவ்வளவு முரடர்களா அந்த மக்கள் இருந்திருப்பார்கள். இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களது மரணத்தை பற்றி பதிவு செய்யறாங்க. அந்த மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னா, மக்கள் எல்லாம் அவரை கையாலே அடிச்சு மிதிச்சு கொன்னதுனால அவர் வயிற்றுல உள்ள குடல்கள் எல்லாம் மலவாய் வழியாக வெளியேறி அதே இடத்திலே அவர் வீர மரணத்தை, ஷஹாதத்தை அடைந்தார் அப்படின்னு பதிவு செய்றாங்க. எப்படிப்பட்ட ரணமான கொடுமையான
கடுமையான மரணமாக அவருக்கு இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எதுக்காக? அல்லாவுக்காக, அல்லாவுடைய பாதையில், அல்லாவுடைய மார்க்கத்துக்காக. அன்பிற்குரியவர்களே, ஊரு ஒரு அணியில நிக்குது, நாம மட்டும் தனியா நிக்கிறோம் அப்படின்னா நாம இந்த இடத்துல அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி பிளெக்சிபிளா போயிடுவோமா அல்லது உறுதியா நிற்போமா? நம்முடைய ஈமானை ஆட்டம் காண செய்கிற ஒரு இடம் அது. நம்முடைய ஈமானை உரசி பார்க்கிற ஒரு இடம் அது. நமது ஈமானுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் அது. அதுதான் யாருக்கு நடந்திருக்கு? சாஹிபு யாசின், யாசின் சூறாவிலே சொல்லப்பட்ட அந்த ஹபீபுன் நஜ்ஜார் என்பவருக்கு நடந்திருக்கு. அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்லி காட்டுறான். அவர் இறந்த பிறகு அவருக்கு சொல்லப்பட்டது. யாருக்கு? அந்த மனிதர் சாஹிபு யாசீனுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளுங்கள். சொர்க்கத்தில் நுழைஞ்சோன்னு அவர் சொன்னாராம். அல்லாஹ் அந்த வார்த்தையை நமக்கு பதிவு செய்யறான். قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. என் சமுதாயம் இதை அறிந்திருக்க வேண்டுமே. எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்கியதையும், அல்லாஹ் என்னை மன்னித்து என்னை கண்ணியவான்களில் ஒருவனாக ஆக்கி இருப்பதையும் என் சமூகம் அறிந்திருக்க வேண்டுமே. அப்படி அறிஞ்சிருந்தா இவங்க இறை தூதர்களை புறக்கணிக்க மாட்டாங்க. அப்படி அறிஞ்சிருந்தா இவங்க இஸ்லாத்தை புறக்கணிக்க மாட்டாங்க, தௌஹீத புறக்கணிக்க மாட்டாங்க என்று இறந்த பிறகும் தன் சமூகத்திற்காக கவலைப்பட்டார், தன் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டார் அப்படிங்கிறத அல்லாஹ் பதிவு செய்யறான். இது ஏதோ உலமாக்கள் பதிவு செய்யற கருத்து அல்ல, செய்தி அல்ல. யார் பதிவு செய்யறா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பதிவு செய்கிறான். எப்படிப்பட்ட மனிதராக, வாலிபராக அவர் இருந்திருக்கிறார்கள் பாருங்க. சமூகத்து மேல எவ்வளவு அக்கறை. அப்ப இந்த மாதிரிதான் சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் இருக்கணும். சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வழிநடத்தக்கூடியவர்கள் இருக்கணும். சமூகம் இப்படி இருக்க, இந்த சமூகத்தை யார் வழி நடத்துறது, இந்த சமூகத்தை யார் சீர்படுத்துறது அப்படின்னு சமூக அக்கறை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் நமக்கு இந்த யாசின் சூறாவுல சொல்லப்பட்ட அந்த தியாகியின் மூலம் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை பாடம். இந்த தியாகத்துக்கு ஒப்பானவர் தான் உர்வா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்று நபி அவர்கள் புகழ்ந்து சொன்னார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இப்போ அந்த ஹபீபுன் நஜ்ஜார் இறந்த பிறகு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான். அதுக்கு பிறகு அல்லாஹ் அந்த ஊரை என்ன செஞ்சான் தெரியுமா? அல்லாஹ் அழிச்சிட்டான். அந்த அன்தாக்கியா என்கிற ஊரை அல்லாஹ் அழித்து விட்டான். ரெண்டே விஷயத்துக்காக. ஒன்னு, நபிமார்களுடைய தாவாவை அவங்க ஏத்துக்கல என்பதற்காகவும், ஒரு குற்றமற்ற அப்பாவியை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதரை, முஸ்லிமை அவர்கள் கொலை செய்தார்கள் என்பதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒட்டுமொத்தமா அந்த ஊரையே அழிச்சிட்டான். இந்த வரலாறு யாசின் சூறாவில் இருக்குது. யாசின் சூறாவுடைய ஆரம்பத்திலேயே இருக்குது. அந்த வரலாறுகளை எடுத்து படிச்சு பாருங்க, அதனுடைய தஃப்சீர் விளக்கங்களையும் எடுத்து படிச்சு பாருங்க, முழு செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப இப்படிப்பட்ட தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை உர்வா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையிலே செய்திருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பற்றி பாராட்டி புகழ்ந்து பேசினார்கள். அப்படிங்கிற செய்தியை நாம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அவர் இஸ்லாத்துல ரொம்ப நாள் வாழல. ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு ஹிஜ்ரி 9 தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. அந்த ஹிஜ்ரி 9 தான் அவர் மௌத்தாவும் போறார். இஸ்லாத்துல வாழ்ந்த காலம் என்னமோ சில மாதங்கள் தான், வருடக்கணக்கில் அவர் வாழவில்லை. ஆனால் தன்னுடைய ஆகிரத்தை அவர் சரி பண்ணிக்கிட்டாரா இல்லையா? தனது ஆகிரத்தை செம்மைப்படுத்தி கொண்டாரா இல்லையா? அல்லாஹ் சிலருக்கு தான் இந்த மாதிரியான பாக்கியத்தை கொடுப்பான். கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அவருடைய ஆகிரத்தை சரி பண்ற அளவுக்கு பெரிய ஒரு நிஅமத்தை, ஒரு வாய்ப்பை, அருளை அல்லாஹ் அவருக்கு செய்து விடுவான்.
அந்த மாதிரி சஹாபாக்கள்ல ஒருத்தர் இவர். சஹாபாக்கள்ல இன்னொரு ஒருத்தர் இருக்காரு, உசைரிம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி. இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வுக்காக ஒரு சுஜூது கூட செய்யலங்க, ஒரு தொழுகை கூட செய்யல, வேற எந்த அமலும் செய்யவே இல்லை. போர் நடந்துகிட்டு இருக்கும்போது இஸ்லாத்துக்கு வர்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, இந்த போர்ல நான் கலந்து நான் கொல்லப்பட்டுட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அவர் உடனே போறாரு, போர்ல கலந்துக்கிறதுக்காக போறாரு. போன அந்த மனிதரை கூப்பிட்டு, கடன் மட்டும் இல்லாமல் இருந்தால் நீங்க சொர்க்கம் போலாம். ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பதான் வந்து எனக்கு இந்த தகவலை சொன்னாங்க அப்படின்னு சொன்னவுடன் அவர் அப்படியே என்ன செய்யறாரு, சண்டை போட போறாரு, போர் செய்யறாரு. அந்த போர்ல கொல்லப்பட்டு விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பத்தி ஒரு சுருக்கமான அருமையான வார்த்தையை சொன்னாங்க, அமல கலீலன் உஜிர கதீரன். இவர் அல்லாஹ்வுக்காக குறைஞ்ச அமல் தான் செஞ்சாரு, ஆனா பெரிய நன்மைகளை, அதிகமான நன்மைகளை பெற்றுவிட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து பதிவு செய்த செய்தி வரலாறுகளிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சுஜூது கூட செய்யல, ஒரு நோன்பு வைக்கல, ஒரு தர்மம் பண்ணல, ஒரு குர்ஆன் ஓதல, இஸ்லாத்தினுடைய ஏனைய எந்த வழிபாடும் செய்யல, நேரா ஜிஹாதுல கலந்து ஜிஹாதுல இறந்துட்டார். ஆனா அவருடைய ஆகிரத்து வாழ்க்கை செம்மையானுச்சா இல்லையா? அவருடைய ஆகிரத்து வாழ்க்கை சிறப்பா அமைஞ்சுதான் இல்லையா? அந்த மாதிரிதான் உருவத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமைந்தது என்று நாம் பார்க்கிறோம். இவருடைய மரணத்துக்கு பிறகு இவருடைய மகன் யாரு, உருவத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டாங்களா இல்லையா? இவங்களுடைய மரணத்துக்கு பிறகு இவங்களுடைய மகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவில் வந்து சந்திச்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். தன் வாப்பாவுக்கு இருந்த கடனை அடைக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரது கடனை அடைத்தார்கள். ஒரு ஊர் தலைவர், அவர் கடன் பட்டிருந்தார். வரலாற்றில் பதிவு செய்யப்படுது, கிட்டத்தட்ட 200 மிஸ்கால் தங்கம், 200 மிஸ்கால் தங்கம் அவர் கடன் பட்டிருந்தார். ஒரு மிஸ்கால் என்பது 4.600 கிராம். ஒரு மிஸ்கால் என்பது 4.600 கிராம்னா 200 மிஸ்கால் எவ்வளோன்னு பாருங்க, கிட்டத்தட்ட 900க்கு நெருக்கமா வருது. 115 பவுன் நெருக்கமா வருது. இவ்வளவு கடன் பட்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கடனை என்ன செஞ்சாங்க, உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்காக அடைத்தார்கள் அப்படிங்கிறத நாம வரலாறுகள்ல பாருங்க. அன்பிற்குரியவர்களே, இது போன்ற சஹாபாக்களுடைய வரலாறு நமக்கு தர வேண்டிய பாடம் என்ன, படிப்பினை என்னன்னா, அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆன்ல சொல்றான், வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத் வல் அர்த். வானம் பூமி அளவுக்கு விசாலமான அந்த சோனத்தை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள், அல்லாஹுடைய மன்னிப்பை நோக்கியும் நீங்கள் விரைந்து வாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் அழைக்கிறானே. அந்த மாதிரி நாம வேகத்தை காட்டணும். சொர்க்கம் போறதுக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்கும் நாம வேகத்தை காட்டணும். சஹாபாக்கள் தான் காட்டினாங்க. இது மாதிரி எத்தனை சரித்திரங்களை நாம சொல்லணும், நிறைய இருக்கு சஹாபாக்களுடைய வரலாறுகள்ல. நாம முத்தாய்ப்பா இந்த நபித்தோழருடைய வரலாறை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை மட்டும் நான் இங்க பதிவு செஞ்சேன். அன்பிற்குரியவர்களே, அப்போ சோனத்தை நோக்கி வாங்க, மன்னிப்பை நோக்கி வாங்கன்னு அல்லாஹ் அழைக்கும் போது நாம் இன்னும் அந்த இரண்டை நோக்கி விரையாமல் இருக்கிறோம் என்றால் என்ன காரணம்? நமக்கு அந்த சொர்க்கத்தை பத்தி தெரியலன்னு அர்த்தம், அல்லது அந்த மன்னிப்புடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியலன்னு அர்த்தம், அல்லது ரெண்டும் தெரிஞ்சாலும் அலட்சியமா பொடுபோக்கா இருக்கிறோம்னு இருக்கும். இதுல ஏதாவது ஒன்னா தானே இருக்க முடியும். ஆனா சஹாபாக்கள் அப்படி அல்ல, சொர்க்கத்தை பெறுவதற்கு அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைவதற்கு அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தார்கள்.
அந்த ரெண்டையும் பெறுவதற்கு எதுவும் அவர்களுக்கு தடையாக இருக்கவில்லை. அனைத்தையும் இழப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சொர்க்கம் முக்கியமா இல்லையா? ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மூமினும் அதை இலக்கா லட்சியமா கொண்டுதானே செயல்படணும். அப்ப அந்த சொர்க்கத்துக்கான பாதைகள் எந்த வழிகளில் எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அந்த வழிகளை தேடி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு இந்த ரமலான் காலங்களை சிறந்த முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும். ரமலான் காலம் என்பது நன்மைகள் அதிகமாக நமக்கு வழங்கப்படுகிற ஒரு காலம். அதுல குறிப்பா என்னது? லைலத்துல் கத்ர் இரவு. இந்த லைலத்துல் கத்ர் இரவு எப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நாள்! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளுக்குரிய சிறப்பை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது, இது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வும் திருக்குர்ஆன்ல குறிப்பிடுறான். 1000 மாதங்களை விட சிறப்புக்குரியது என்றால் என்ன? முஸ்லிம் உம்மத்துக்கு இது புரியவே இல்லை, விளங்கவே இல்லை. 1000 மாதங்களை விட சிறந்தது, 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னா எதனால சிறந்தது அப்படின்னு தெரியவே இல்லை. அன்பிற்குரியவர்களே, நீங்க மாத கணக்குல போட்டு பார்க்கிறத விட அதை வருஷ கணக்குல போட்டு பாருங்க. நாம மாத கணக்கு அதிகமா செய்ய மாட்டோம், வருஷ கணக்கு தான் என்ன செய்வோம், அதிகமா செய்வோம். அதுதான் நமக்கு புரியும். அப்ப 1000 மாதங்கள் எத்தனை வருடங்கள்? 83 வருஷமும் 3 மாசமும், 83 வருஷமும் சில மாதங்களும் அப்படின்னு வச்சுங்க. 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 83 வருஷமும் 3 மாசமும் தொடர்ச்சியா நின்று அல்லாஹுவை வணங்கினால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குமோ அத்துணை நன்மைகளையும் அந்த ஒற்றை இரவில் தொழுவதால் அல்லாஹ் வழங்குது. இதுதான் 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆஃபர் இறைவன் புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய எவ்வளவு பெரிய வாய்ப்பு இது. நம்மளால உண்ணாம உறங்காம ரெஸ்டே எடுக்காம மற்ற வேலைகளை செய்யாம 83 வருஷமும் தொடர்ச்சியா நம்மள வணங்க முடியுமாங்க? எல்லாம் முடியாது. ஏன்னா நம்மெல்லாம் மனிதர்கள், மலக்குகள் இல்லை. மலக்குகளால் அப்படி முடியும். அல்லாஹ் அந்த இயல்புல அவங்கள படைச்சிருக்கான். ஆனா நம்மளால முடியாது. நம்மளால முடியலன்னா அதை வேறொரு வாய்ப்பின் மூலம் அல்லாஹ் வழங்குகிறான்னா அதை பயன்படுத்திக்கணுமா இல்லையா? அந்த நன்மைகளை நாம் அடைந்து கொள்ளணுமா இல்லையா? நிச்சயமா அடைந்து கொள்ளணும். முஸ்லிம் உம்மத்துக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு பெரிய நியமத்து. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவுனுடைய சிறப்பை சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க. யாரு லைலத்துல் கத்ர் இரவுடைய நன்மையை இழக்கிறாரோ அவர் நன்மையில் பெரும்பகுதியை இழந்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதானே? நன்மையில் பெரும்பகுதியை இழந்து விட்டார். 83 வருஷமும் அமல் செஞ்ச தொழுத நன்மையை வேற எந்த அமல் மூலமும் சம்பாதிக்கவே முடியாது. லைலத்துல் கத்ர் இரவுல நின்று வணங்குறதுனால மட்டும்தான் முடியும். வேற அமல்களுக்கு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இரவு முழுவதும் நின்று தொழுத நன்மை இருக்கு, அப்படித்தானே? இஷா வரைக்கும் நின்று தொழுத நன்மை, ஃபஜ்ர் வரைக்கும் நின்று தொழுத நன்மை, 3-4 மாசம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனா 83 வருஷம் சொல்லியிருக்காங்களா? 1000 மாசம் இதுக்கும் உண்டா? எதுக்கும் இல்லை. லைலத்துல் கத்ர் இரவுக்கு தான் இருக்கு. அப்ப இது போன்ற நன்மைகள்ல ஆர்வம் உடையவர்களா இருக்கணும். அப்பதான் நாம சொர்க்கத்து மேல ஆசைப்படுறோம்னு அர்த்தம். அப்பதான் நாம மன்னிப்பு மேல ஆசைப்படுறோம் அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது, இந்த இரவுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பதிவு செய்றான். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். இந்த இரவில் தான் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. வருடத்திற்கு ஒரு முறை விதிகள்,
திருத்தப்படுகின்றன, மாற்றப்படுகின்றன என்று அல்லாஹ் திருமறை திருக்குறான்ல பதிவு செய்யறான். விதியில 4 விதி இருக்குதுங்க. ஒண்ணு என்னன்னா அத்தக்தீருல் ஆம், பொது விதி. இரண்டாவது தக்தீருல் பஷரி, மனிதனுக்கு மட்டும் உள்ள விதி. மூணாவது தக்தீருல் யௌமி, ஒவ்வொரு நாளும் விதிக்கப்படுகிற விதி. நாலாவது தக்தீரு சனவி, ஒவ்வொரு ஆண்டுக்கும் விதிக்கப்படுகிற விதி. இப்படி 4 விதி இருக்கு. அன்பிற்குரியவர்களே, நாம இப்ப எந்த வருஷத்துல இருக்கிறோம்? 2026ல இருக்கிறோம். அப்ப 2027 வர்றதுக்குள்ள இந்த உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? யார் யாரு இறந்து போவா, யார் யாரு பதவிக்கு வருவா, யார் யாரெல்லாம் பதவியிலிருந்து கீழே இறங்குவா, இந்த மாதிரியான சில பெரிய முக்கிய முடிவுகள் எல்லாம் எதுல எடுக்கப்படுது? இந்த லைலத்துல் கத்ர் இரவுல தான் எடுக்கப்படுது, திருத்தப்படுது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குறான்ல சொல்வதை பார்க்கிறோம். அப்ப விதி மாற்றப்படுகிற ஒரு நேரம் லைலத்துல் கத்ர் இரவு நேரம். அப்ப அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. விளையாண்டு கொண்டு இருக்க வேண்டுமா? தூங்கி கொண்டு இருக்க வேண்டுமா? அல்லது அரட்டை அடித்து கொண்டு இருக்க வேண்டுமா? அல்லது வீட்டில் டிவியில ஒரு நல்ல ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வை தொழுது அழுது அவன் பக்கம் நெருங்கி அவனது அருளை வேண்டியவர்களாக இருக்கணும். விதி மாற்றப்படுகிற அந்த நேரத்துல அல்லாஹ்வோடு அவ்வளவு நெருக்கமா என்ன செய்யணும்? நாம இருக்கணும். அவ்வளவு சிறப்புக்குரிய உயர்வுக்குரிய நேரமாக நாளாக இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது. மூணாவது, இந்த லைலத்துல் கத்ர் இரவுடைய சிறப்பு என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், இந்த இரவில் வானத்திலிருந்து வானவர்கள் இறங்குகிறார். வானத்திலிருந்து வானவர்கள் இறங்குகிறார்கள். எந்த அளவுக்கு இறங்குகிறார்கள் என்றால் மிஸ்ல அததில் ஹஸா, நபி அவர்கள் குறிப்பிடுறாங்க, பூமியில் இருக்கும் பொடிக்கற்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இறங்குகிறார்கள். அல்லாஹ் அக்பர். மலக்குகளின் எண்ணிக்கையை பற்றி சொல்வதற்கு, உயர்த்தி சொல்வதற்கு இதை விட ஒரு பெரிய ஆதாரம் தேவையில்லை. அவ்வளவு கோடான கோடி மாணவர்கள் இருக்கிறாங்க. பூமியில உள்ள கற்களின் எண்ணிக்கையை விட அதிகமா மாணவர்கள் இறங்குறாங்க. எதுக்கு இறங்குறாங்க? சும்மா இறங்கல. யார் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குகிறார்களோ, அந்த இரவு உயிர்ப்பிக்கிறார்களோ, அவர்களுக்கு மன்னிப்பு தேடுவதற்காகவே, அவர்களுக்கு ரஹ்மத்தை வேண்டி பிரார்த்திப்பதற்காகவே அந்த வானவர்கள் இறங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். மொத்த கோடான கோடி வானவர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் அந்த ஒரே நாள்ல கிடைக்குதுன்னா நாம எமுட்டு அதுக்கு என்ன செய்யணும்? ஆஜராகணும். நம்ம எமுட்டு அதுக்காக நம்ம தயார்படுத்திக்கணும், முன்னெடுப்புகளை செய்யணும். அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நன்மையின் மீது, சொர்க்கத்தின் மீது, மன்னிப்பின் மீது ஆர்வம் கொண்டவர்களாக நாம் இருப்பது உண்மை என்றால் இது போன்ற நன்மைகளில் நாம் ஆர்வத்தை காட்ட வேண்டும். இது போன்ற நன்மைகளை அதிகமாக செய்து அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அருளுக்கும் உரியவர்களாக, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திற்கும் உரியவர்களாக நாம் மாற வேண்டும், மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليه صلى الله على محمد صلى الله عليه وسلم.